ஹே மீனாட்சி, வெயிலுக்கு ஜில்லுன்னு உனக்கு நன்னாரி சட்டை கொண்டு வந்திருக்கேன், குடி. ஒரு முறை உங்ககிட்ட பாரதிதாசன் அவர்கள் எழுதின பாட்டு ஒன்று பாடிட்டு இருப்பேன். துன்பம் நேர்கையில் அடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயின்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே அப்படின்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தப்போல்லாம் பாட ஆரம்பித்தேன். இதுக்கு மேலே எனக்கு பாட இந்த பாட்டில் வரி தெரியாது. ஏன்னு கேளு, சொல்கிறேன். நீ கொடுத்ததை எண்ணி நன்றி செலுத்தாமல் எப்போவுமே உங்ககிட்ட என் கஷ்டப்பாட்டையே பாடி உன்னையும் கஷ்டப்படுத்தியதுக்கு ஐ எம் சாரி மீனாட்சி. சரி, அந்த ஒரு வரியை தாண்டி ஏன் என்னால் பாட முடியலன்னா, அந்த ஒரு வரியை பாடின உடனேயே துன்பம் கரைஞ்சி காற்றுல கலந்து எவாப்ரேட் ஆன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. எப்படி அந்த பாட்டின் ராகத்தின் நாதத்தின் உயிரில் நீ இருக்க, அந்த இசையில் ஸ்வரங்களில் நீ உயிரோட உயிர்ப்போட இருக்க. அதனால தான் அந்த கீதம் இன்பமா இனிமையா இதமா என்னை வருடி விட்டது மாதிரி இருந்தது. அதனால் அந்த வரிக்கு மேலே எனக்கு பாடுறதுக்கே போகவே இல்லை, சிந்தனையே போகலை. காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா ஒரு பாட்டு, நம்ம எம்எஸ்எம்மா பாடினது. சரி, நாதம்ங்கிற ஒளி ஸ்வரூபி நீ மீனாட்சி. உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு சொல்லும் பொழுது நாதம் அப்படிங்கிற அந்த ஒளியின் ஸ்வரூபமும் நீ. அதை குறிக்கும் விதமாக தான் நீ வீணையையும் கையில் வச்சிருக்க. காட்டுறேன் பாரு உன்னோட படத்தை. இதோ கோயிலின் பாட்டும் நாதமே அப்படின்னு இருக்கிற அந்த பாட்டினுடைய ஒரு பாட்டு. அந்த பாட்டே அந்த பாட்டை பற்றி சொல்லுது. கோயிலின் பாட்டும் நாதமே கிளியின் பேச்சும் நாதமே அலையின் ஓசையும் நாதமே தென்றல் காற்றும் நாதமே அப்படிங்கிற அந்த பாட்டில் வரிசையாக சொல்லிட்டே ஓங்கார ஒலியும் நாதமே ஓ அந்த சவுண்டு கூட நாதம் தான். கடைசியில் என்ன சொல்லிட்டு அந்த பாட்டுன்னா, இனிமையான எந்த ஒலியும் சங்கீதமே 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 அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சவுண்டு என்ன அப்படின்னா, ஜலதரங் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. ஜல அப்படின்னா வாட்டர், தரங் அப்படின்னா வேவ்ஸ், அலைகள். அந்த ஜலதரங் அப்படிங்கிற அந்த சவுண்டை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, வரிசையாக வெவ்வேறு விதமான சைஸில் பீங்கான் கப்புகளை இப்படி அடுக்கிக்கிறது. ஒவ்வொரு கப்புலையும் வெவ்வேறு அளவில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறது. ஒரு குச்சியை வச்சு வெவ்வேறு ஸ்பீடில் அதை அடிச்சுட்டே, அது மேலே தொட்டும் தொடாமலாம் அந்த பீங்கான் கப் மேலே அடிச்சுட்டே இருந்தால் வெவ்வேறு விதமான சவுண்ட்ஸ் எல்லாம் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி? வேவ்ஸ், அலைகள். அதுதான் அந்த சவுண்டு கேட்குறதுக்கே மியூசிக்கல் ரித்தமிக்கலான ஒரு சவுண்டாக இருக்கும். கேட்குறதுக்கு சூதிங் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா ஒலி அலைகள், அதுதான் நாதம். அந்த நாதத்தின் ஸ்வரூபம் தான் நீ.